ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. இன்னல் தருவதும் அவள் இன்னருளே என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. அம்பாள் கருணாமயமானவள், அருளே உருவானவள் என்கிறோம். லலிதா சகஸ்ரநாமத்தின் முடிவில் அவளை ஒரு காரணமும் இல்லாமல் கருணை செய்கிறவள், அவ்வியாஜ கருணாமூர்த்தி என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் லோகத்தில் கணக்கு வழக்கே இல்லாமல் கஷ்டங்களும் இருக்கின்றன. எனக்குத்தான் தெரியும் ஜனங்களுக்கு எத்தனை தினசான கஷ்டங்கள் இருக்கின்றன என்று. என்னிடம் வருகிறவர்கள் எல்லாம் ஏதாவது கஷ்டத்தை சொல்கிறார்கள். பூஜை, புனஸ்காரம், க்ஷேத்ராடனம், தீர்த்தாடனம் செய்கிறவர்களுக்கும் சொல்லி முடியாத கஷ்டங்கள் வருகின்றன. இந்த சமயத்தில் சில பேர் ரொம்பவும் மனசு விரும்பி, ஐயோ, நான் இத்தனை பூஜை பண்ணினேனே, பக்தி வைத்தேனே, அம்பாள் எனக்கு கஷ்டத்தையே தானே கொடுத்து கொண்டிருக்கிறாள், கருணாமூர்த்தி கருணாமூர்த்தி என்று அவளை சொல்கிறார்களே, என் விஷயத்தில் அவளுக்கு கண் இல்லையே என்று துக்கப்படுகிறார்கள். அம்பாளிடம் கோபம் கூட அடைந்து விடுகிறார்கள். ஆனால் என்னை கேட்டால் கஷ்டம் தருவதே அம்பாளின் கருணைதான். பார்க்க போனால் இதுதான் பெரிய கருணை என்று தோன்றுகிறது. நாம் இப்போது செய்கிற நல்லதை மட்டும் நினைத்து பார்த்து நமக்கு கஷ்டம் வருவது நியாயமா என்று பிரலாபிக்கிறோம். தெய்வத்தை நொந்து கொள்கிறோம். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருத்தரும் நல்லது மட்டும்தானே செய்திருக்கிறோம். நம்மை நாமே அலசி பார்த்து கொண்டால் நாம் எத்தனை தப்புக்கள் பண்ணியிருக்கிறோம். காரியத்தில் செய்யாவிட்டால் கூட மனசினால் எத்தனை மகாபாவங்களை பண்ணியிருக்கிறோம் என்பது தெரியும். இதெல்லாம் இப்போதைய, அதாவது இந்த ஜென்மத்து விஷயம். இதற்கு முன் ஜென்மங்களில் நாம் என்ன செய்தோம் என்று நமக்கு தெரியாது. இந்த விதையை போட்டால் இந்த பயிர் வரும் என்கிறது அம்பாள் போட்ட சட்டம். பூர்வ ஜென்மங்களில் வினையை விதைக்கிறோம். அதற்கு அவள் தருகிற பலனை, கஷ்டத்தை இப்போது அறுவடை செய்கிறோம். வாஸ்தவத்தில் நம் தோஷங்கள், பாவம் நமக்கு பூரணமாக தெரிந்துவிட்டால் அம்பாள் நமக்கு தருகிற இத்தனை கஷ்டமும் கூட போதாது என்றுதான் ஆகும். அப்போது நாமே பச்சாதாபப்படுவோம். இத்தனை கஷ்டத்திற்கிடையில் அவளை நினைத்து கதிமோட்சம் தேடிக்கொள்கிற வழி கொடுத்திருக்கிறாளே, இது அதிகப்படி கருணை அல்லவா? நமக்கு லாயக்கு இல்லாவிட்டாலும் அவளாக பொழியும் கருணை அல்லவா? இதை புரிந்து கொண்டு சந்தோஷப்படாமல் அவளையே குறை சொல்வது எத்தனை அநியாயம்! ஏற்கனவே பண்ணின தப்பெல்லாம் போதாது என்று அவளையே குறை சொல்கிற இந்த பெரிய தப்பையும் பண்ணுகிறோம் என்று உணர்வோம். குழந்தை மண்ணை தின்கிறது. அம்மாக்காரி அதன் கைகளை துணி போட்டு கட்டுகிறாள். அதற்கு மகா கோபம் வருகிறது. அம்மாவாம் அம்மா, கொஞ்சம் கூட இரக்கமில்லாதவள், இவள்தான் நமக்கு பரம துரோகி என்று நினைக்கிறது. காரணம் இல்லாமல அம்மா கட்டி போட்டால்? குழந்தையை பற்றி அவளுக்கு இல்லாத அக்கறையா? குழந்தை தனக்குத்தானே சத்ருவாக இருந்து கொண்டு அம்மாவை சத்ரு என்று நினைக்கிறது. நாம் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் என்னென்ன புரட்டுக்கள் பண்ணினாலும் வாஸ்தவத்தில் இந்த குழந்தை மாதிரி தான் இருக்கிறோம். நம்முடைய பழைய தப்புக்கு அவள் தண்டனை தருவது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதிலிருந்து விடுபட முடியவில்லை. நமக்கு அந்த சக்தி இல்லை. கட்டி போட்டு விட்டால் என்று குற்றம் சொல்கிறோம். குழந்தை மண்ணை தின்ன போகிற மாதிரி நம் அதே பழைய தப்புக்களை பண்ணாமல் இருப்பதற்காகத்தான் கஷ்டம் என்கிற கட்டை ஜெகன்மாதா போட்டிருக்கிறாள். கஷ்டம் வந்தால் நாம் பூர்வத்தில் பண்ணின பாவத்தாலேயே இது வந்தது. ஆனபடியால் இந்த ஜென்மத்தில் தப்பு பண்ணினாலும் இது மாதிரியே கஷ்டங்கள் இனியும் வந்து கொண்டே இருக்கும். அப்படி தப்பு பண்ணாமல் இருக்க புத்தி தர வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தித்து கொண்டே இருப்பதுதான் நமக்கு விமோச்சனம் என்று தெளிய வேண்டும். நாம் நல்லது என்று நினைக்கிற சௌக்கியங்களை அம்பாள் தருகிற போது மட்டும் கருணை என்று நினைக்கிறோம். அவற்றை பெற நமக்கு யோகிதை இல்லாத போதும் கூட அவள் அனுகிரகிப்பதால் இதை காரணமில்லாத கருணை என்கிறார்கள். கஷ்டமோ ஒரு காரணத்துக்காக உண்டான கருணை. நாம் பூர்வத்தில் செய்த தப்பு அதற்கு காரணம். இந்த மாதிரி இனிமேல் நாம் செய்யக்கூடாது என்று உணர்த்துவதற்காக நம்மை நாமே நல்லவர்களாக்கிக் கொள்வதற்காக கஷ்டத்தை தருகிறாள். நல்லது என்று நாம் நினைக்கிற சௌக்கியங்களால் பலவிதமான அனர்த்தங்களும் நமக்கே உண்டாகலாம். எனவே நமக்கு சௌக்கியம் தந்து நல்லதை செய்கிற கருணையை விட நம்மையே நல்லவர்களாக்கிக் கொள்ள செய்வதை காரணமாக கொண்டு கஷ்டத்தை தரும் கருணைதான் விசேஷமானது என்று எனக்கு தோன்றுகிறது. காரணமில்லாமல் நல்லதை கொடுப்பது அவளுடைய சுபாவமான கருணை என்றால், நம்மை சோதித்து திருத்த வேண்டும் என்று காரணத்தோடு அவள் கஷ்டத்தை கொடுக்கிறாளே, இந்த காரண கருணை அதைவிட உயர்ந்தது என்று எனக்கு தோன்றுகிறது. நாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் பார்க்கிறோம். இதற்கு முந்தியோ பிந்தியோ நமக்கு தெரியவில்லை. அதனால் இந்த சின்ன இடைவெளிக்குள் ஏற்படுகிற கஷ்டத்தை பார்த்து நமக்கு கெடுதல் என்று நினைத்து விடுகிறோம். முக்காலமும் தெரிந்து பார்த்தோமானால் அவள் நமக்கு கொஞ்சம் கூட
கெடுதலே செய்வதில்லை என்று புரியும். ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.